ஹலோ வெல்கம் டு எல்எம்ஐ எக்ஸ்பிரஸ். நம்முடைய உடல் சோர்வடையும் போது அதை உற்சாகப்படுத்துறதுக்கோ இல்லை நோய் ஏதாவது வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கோ நிறைய இருக்குது. அதாவது டாக்டர்ஸ் இருக்காங்க, மெடிசின்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ், ஜிம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்முடைய உள்ளமோ மனமோ சோர்வடையும் போது அதை உற்சாகப்படுத்திக் கொள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தியானம், யோகா, இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் நிறைய கொண்டு வந்தால் கூட தொன்று தொட்டு நம்மக்கிட்ட இருந்த ஒரு செல்வம் என்னன்னா இசை. அம்மாவுடைய தாலாட்டிலேருந்து அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம், கண்டினியூ ஆகிடும். இன்னொரு ஒரு பாயிண்ட் இதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இன்றைக்கு மேற்கத்திய கல்வி முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாணவனுக்கும் பள்ளியிலிருந்து ஒரு கட்டாயம் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது ஒன்று அவங்க கற்றுக்கணும். அதே போல் விளையாட்டு. ஸோ ஒரு இன்றைய கல்வி முறை பார்க்கும்போது உங்களுக்கு புத்தகம் அதோடு நிறுத்தாமல் ஒரு டோட்டல் பர்சனாலிட்டி என்ற முறையில் இன்னைக்கு கல்வி முறை மாறிக்கிட்டு வருது. இன்னைக்கு இந்தியாவிலும் நிறைய பள்ளிகளில் இதே முறையை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும், மியூசிக், ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், என்எஸ்எஸ், என்சிசி, அதாவது ஸோ யூ பிகம் ஏ டோட்டல் பர்சன் அப்படின்னு. ஸோ நம்ம இந்திய நாட்டை பார்க்கும்போது நம்மக்கிட்ட நிறைய இசை இருக்குது. ஏன்னா நம்மளது டைவர்சிட்டி அதிகம். ஒரு மாநிலம், ஒரு மாநிலத்திலையும் ஒரு பகுதியில் ஒரு இசைகள் இருக்குது, உணவு, உடை, இப்படி நிறைய